வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் எக்ஸாமுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். எப்படி நமக்கு எழுதுனா நமக்கு மார்க் நல்லா வரும்னு பாருங்கள். ஒவ்வொரு லைனுக்கும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அண்டர்லைன் பண்ணி ஒவ்வொரு ஹெட்டிங் கீழேயும் ஒரு இடம் விட்டு எழுதுங்க. நல்லா நீட்டாக எழுதுங்க. தப்பு விட்டுருந்தாலும் லைட்டாக மட்டும் அடிங்க, ரொம்ப அடிக்காதீங்க. அந்த டைம் வந்து பிளாக் பென்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நம்ம வந்து ப்ளூ பென் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ப்ளூ பெனில் ஹெட்டிங் எழுதிட்டு கீழே இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து அந்த ஹெட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா காமிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நெடுவினா கொஸ்டின், முன்னுரை முடிவுரை எல்லாம் இந்த மாதிரி எழுதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 2 மார்க் கொஸ்டின். அந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஸ்டார் போடுங்க, அந்த மாதிரி போடுங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தூக்கி காமிக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிட்டு அதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த 2வது பாயிண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதுக்கு நேராகவே செகண்ட் பாயிண்ட்டே ஆரம்பிங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரித்து எழுதுகிற மாதிரி. இதை பாருங்கள், அவங்க எவ்வளோ அழகாக நீட்டாக எழுதியிருக்காங்கன்னு. நீங்களும் இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மார்க் நல்லா கிடைக்கும். அது மாதிரி ஒவ்வொரு அட்டவணைக்கும் வந்து பென்சிலை வச்சு ஸ்கேலை வச்சு கோடு போடுங்க. சும்மா கையை வச்சு கோடு போடாதீங்க, ஸ்கேலை வச்சு கோடு போடுங்க. அப்போ தான் அது நீட்டாக இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஸ்டார் போட்டு இந்த மாதிரி பாருங்கள், ஸ்டார் போட்டு இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் எந்த இடத்துல தொடங்கியிருக்காங்களோ அதே இடத்துல அந்த செகண்ட் பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து இது எல்லாமே பென்சில் வச்சு தான் யூஸ் பண்ணணும், பேனா வச்சு நமக்கு வந்து எழுதக்கூடாது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கட்டுரை அனுப்புனர் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் அனுப்புனர் எங்கே எழுதுறீங்களோ அதுக்கடுத்து அடுத்த லைனில் வந்து அதோட அனுப்புனர் பேர்லாம் எழுதுவீங்க. அதுக்கடுத்து ஒரு கோடு விட்டு பெறுநர் போட்டு அதுக்கு கீழே வந்து அதையும் அந்த 3 லைன் எழுதுவீங்களே பெறுநர் கீழே, அதையும் ஒரே ஸ்டார்டிங்கில் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே இதுலேயே அந்த 3 லைனையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும், பார்க்க நீட்டாக உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் அண்டர்லைன் கண்டிப்பாக பண்ணுங்கள். ரொம்ப அடிச்சடிச்சு எழுதாதீங்க.